காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது வந்து ஒரு வெற்றி கூட்டணி. 2016 தவிர இது 2004 தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 21 வருஷம் வந்து இந்த கூட்டணியில வந்து காங்கிரஸ் நீடிச்சிருக்கு. அந்த கூட்டணி நீடிச்ச கூட்டணி வந்து இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து அந்த சில நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராகவும் சரி, எப்படி இருந்தாலும் வந்து திமுக கூட்டணியை உடைச்சு பிரிச்சு வேற இடத்துக்கு கூட்டு போயிடணும், வேற கூட்டணியில் விட்டு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலத்தின் காரணமாக பல பேர் வந்து மெனக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது திமுக கூட்டணி அமையக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நாம நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கோம் அத்தனை பேருமே வந்து முடிஞ்சது கதை, இன்னும் காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தா கடைசி கட்டத்தில் இறுதி கட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா அம்மையார் அவர்களும் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து பேசி அந்த கூட்டணி வந்து முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி இறுதிப்படுத்துறாங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாச்சு. இந்த நிலையில பாண்டிச்சேரியிலையும் வந்து அதே சோடகர் தான் வந்து அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்திருக்காரு. அதனால அங்க பெரிய அங்கேயும் ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைமை வந்து அந்த காங்கிரஸ் இதோட வந்து கூப்பிட்டுருக்காங்க, குழுவை பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவை நிர்வாகிகள் கூப்பிட்டுருக்காங்க, தலைமைக்கு போயிருக்காங்க. நிச்சயமா அந்த கூட்டணி வந்து முடிஞ்சிடும் அப்படிதான் நம்புறேன்.